ஹலோ கைஸ், இன்னைக்கு பேத்தோஃபிசியாலஜி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனிங்கிட்டிஸ். ஸோ மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்றது பிரெயின் ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஸோ பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற சுச்சுவேஷன் வர்றது தான் வந்து மெனிங்கிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்கும். ஸோ பாக்டீரியாவால் காசு ஆகலாம், வைரஸால் காசு ஆகலாம், ஃபங்கையால் காசு ஆகலாம், தென் ஏதாவது ஒரு பேரசைட்டால் காசு ஆகலாம். ஓகே. ஸோ பாக்டீரியாவால் காசு ஆகக்கூடிய மெனிங்கிட்டிஸ் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்ற பாக்டீரியாவால் காசு ஆகும். தென் வைரஸால் வர்றது வந்து ஹெர்பெக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸால் காசு ஆகும். அப்புறம் ஃபங்கஸால் வரக்கூடிய வந்து கிரைப்டோகாக்கஸ் ஃபங்கஸால் காசு ஆகலாம். தென் பேரசைட் வந்து அமீபியாவால் கூட காசு ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதை தான் வந்து மெனிங்கிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஹெட் ஏக், ஃபீவர், அப்புறம் நெக் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது, தென் வந்து ரேஷஸ் வருது, அப்புறம் ரொம்ப லெத்தார்ஜிக்காக ரொம்ப சோம்பேறித்தனமாக லெத்தார்ஜிக்காக இருக்கிறது, அப்புறம் சீசர்ஸ் அதாவது வலிப்புன்னு சொல்லுவாங்கள்ல சீசர் அது வருது, தென் லைட் சென்சிட்டிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான பேத்தோஃபிசியாலஜி ஆர் பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி இந்த மெனிஞ்சிட்டிஸ் வந்து வருது? ஓகே. ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாதிரி நிறைய காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, லைக் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ். ஸோ இந்த மாதிரி காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகும். ஓகே. ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆனதுக்கப்புறம் அது பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ணும். ஓகே. அது க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் மெனிஞ்சஸில் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மெனிஞ்சஸ்ன்றது வந்து பிரெயினோட ஒரு ப்ரொடக்டிவான லேயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. தென் ஸோ அதுக்கப்புறம் அது என்ன லீட் பண்ணும் அப்படின்னா பிரெயினில் இருக்கக்கூடிய அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயா மேட்டர். ஸோ அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர்னா டியூரா மேட்டர் அண்ட் பயா மேட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடியது அரக்னாய்ட் மேட்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஸோ இதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஸோ அதனால செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அரக்னாய்ட் மேட்டர்லையும் பயா மேட்டர்லையும் இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். அதனால சிஎஸ்எஃபோட செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து மெனிங்கிட்டிஸ். ஓகே. ஸோ டயக்னோசிஸ். ஸோ இதில் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. தென் சிபிசி அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. தென் லம்பார் பஞ்சர். ஸோ ஸ்பைனலில் லைட்டாக டேப் பண்ணி லம்பார் பஞ்சர் அப்படின்ற ஒரு டயக்னோஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ், ஆன்டி வைரல் ட்ரக்ஸ், ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ். ஸோ எந்த காசிட்டிவ் ஆர்கானிசமோ அந்த காசிட்டிவ் ஆர்கானிசமை பொறுத்து ட்ரக்ஸ் வந்து வேரி ஆகும். தென் செகண்ட் இஸ் கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் வந்து இந்த மெனிங்கிட்டிஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.